ஆடி கிருத்திகை இந்த தடவை பாத்தீங்கன்னா 2 நட்சத்திரம் 2 கிருத்திகை வருது. இதுல எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எந்த கிருத்திகையை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு. எப்பொழுதுமே மாச ஆரம்பத்துல ஒரு நட்சத்திரம் வந்தால் ஆடி மாசம் மொத்தம் 31 நாட்கள் வருது. ஸோ இந்த ஆடி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகா நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி ஆடி 31 அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி அந்த சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. ஸோ அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா கோகுலாஷ்டமியும் நம்ம கொண்டாடுறோம். அதனால இந்த ஆடி கிருத்திகை 2 நட்சத்திரங்கள் இந்த மாதம் வருவதனால நீங்க 2 நட்சத்திரமுமே கொண்டாடலாம். ஆடி மாசம் கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்க 2வது நட்சத்திரம் அதாவது ஆகஸ்ட் 16 தான் நீங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடணும். எப்பவுமே பிறந்த நாள் மட்டும் ஒரே மாசத்துல நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் 2 வாட்டி வந்ததுன்னா 2வது வரக்கூடியதுதான் நம்ம கொண்டாடுவோம் பொதுவா. அதனால இந்த ஆடி மாசம் 2 நட்சத்திரம் வருது, நம்ம எதை கொண்டாடணுங்கிற ஒரு கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம். ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 4ஆம் தேதி கிருத்திகா நட்சத்திரம், அதையும் நீங்க முருகனுக்கு விசேஷம். ஆடி மாசம் 31 ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை, அதுவும் முருகனுக்கு விசேஷம்தான். உங்களுக்கு எந்த கிருத்திகை கொண்டாடணும்னு தோணுதோ அதை கொண்டாடலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வீடியோ போடும் போதே ஆடி மாதம் நிறைய விசேஷங்கள் வருது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல முதல் துவக்கமா நம்ம ஆடி வெள்ளி பார்த்தோம். இப்ப ஆடி கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது மேம். ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகையின் சிறப்புகள் என்ன, என்ன மாதிரி விசேஷ வழிபாடுகள் செய்வது பொதுமக்களுக்கு சிறப்பு? ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிருத்திகா நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் அக்னி நட்சத்திரம்னு சொல்றது. ஸோ பொதுவாக இப்போ நம்ம சித்திரை மாசத்துல அக்னி நட்சத்திரம் வரும் இல்லையா. ஸோ சூரியன் கிருத்திகா நட்சத்திரத்துல வர அன்னைக்கு தான் அக்னி நட்சத்திரம். ஸோ கிருத்திகா நட்சத்திரத்துக்கு இன்னொரு பெயர் அக்னி நட்சத்திரம்னு பேரு. இந்த கிருத்திகா நட்சத்திரம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில வர்றதுங்கிறது இன்னும் விசேஷமான ஒன்று. என்ன ஒண்ணு, எனக்கு கிரகநிலைகளை பத்தி பேசும் பொழுது அதுவும் இப்போ இந்த ஒரு காலசர்ப்ப தோஷ நிலையில இருக்கு இல்லைங்களா, இதுல அதிகமாக நெருப்பினால் நிறைய அழிவுகள் வரும். நம்மளே பாக்குறோம், அங்கங்க நெருப்பு பிடிச்சி எரியறது அப்படின்னு. ஸோ இந்த சூரியனினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த ஆடி கிருத்திகை 20ஆம் தேதி வருது இல்லைங்களா, அன்னைக்குமே பாருங்களேன் எங்கேயாவது ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்கும், இல்லை ஒரு மிகப்பெரிய தீ விபத்தெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சுவாமி அனுகிரகத்துல யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கறத என்னோட பிரார்த்தனை. ஏன்னா அன்னைக்கு சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்துல இருக்காரு. காலசர்ப்ப தோஷமாகவும் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஜூலை 28 வரைக்கும் டைம் நன்னா இல்லை. 28 தான் செவ்வாய் மாறுறாரு, அதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆடி கிருத்திகையில ஃபர்ஸ்ட் நீங்க வணங்க வேண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானே தான். இப்ப யார் யாருக்கெல்லாம் வீட்டுல உடல் ஆரோக்கிய குறைபாடெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு காலையிலேயே ஆதித்ய கிருதயம் படித்து கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இல்ல கணவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, இல்ல உங்களுக்கு சூரிய தசை நடக்கிறது, நீங்க இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா சூரியன் கடகராசியில சஞ்சாரம் பண்றார், சந்திரன் கிருத்திக நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார். இந்த காலசர்ப்ப தோஷ நிலையில இருக்கக்கூடிய இந்த அமைப்புல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா காலையில சூரிய பகவானை வணங்குறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு கோதுமை தானம் பண்றது ரொம்ப விசேஷம். உடல் ஆரோக்கியத்திற்காக தான். இப்போ கோதுமை தானம் பண்ணா உடனே ஐஸ்வர்யம் வருமானு, ஐஸ்வர்யம்லாம் வராது. ஏன்னா ஐஸ்வர்யம் வர்றதுக்கான பதிவு ரொம்ப போடுறதே கிடையாது, அது உங்களை நான் ஏமாத்துற மாதிரி ஆயிரும். அதனால இந்த ஆடி கிருத்திகையில சூரியனை வணங்கி கோதுமை தானம் செய்தால் நம்மளுடைய ஆரோக்கியம் நன்னா இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல பெருசா ஒன்றும் சத்துக்களே கிடையாது. ஏதோ
வாழ்ற காலத்துல இன்னும் வருங்காலத்துல நம்ம எந்த விதமான பெரிய நோய் இல்லாம ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கணும். அதுவே பெரிய gift தான். அதனால சூரிய பகவானை அந்த பிரார்த்தனையை செய்து நீங்க வணங்கி கோதுமை தானம் பண்ணுங்க. யாருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பசுமாடுகளுக்கு கொடுக்கலாம். உங்க வேண்டப்பட்டவங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க. கோதுமை மாவா கொடுக்க கூடாது, கோதுமை தானியமா தான் கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஆடி கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவடி எடுப்பாங்க இந்த ஆடி கிருத்திகையில. இந்த காவடி எடுக்கும் பொழுது ஜென்ரலா சுவாமிக்கு பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளே என்ன? நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நமக்கு குலம் வந்து நல்லா இருக்கணும், வம்ச விருத்தி ஆகணும், இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் தானே இப்போ பொதுவாகவே இருக்கும். ஸோ ஆடி கிருத்திகையில முருகனுக்கு காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது ரொம்ப விசேஷம். ஸோ அன்றைய நாள்ல விரதம் அப்படின்னு சொன்னா அரிசி உணவு சாப்பிடாமல் நம்ம வந்து அரிசியை தவிர ஒரு கோதுமை உணவு சாப்பிடலாம், மற்ற உணவுகள் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஸோ மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிக்கிட்டு உணவு அருந்துவது நல்லது. அன்றைய நாள்ல முருகனினுடைய ஸ்லோகங்கள் எத்தனையோ இருக்கு. ஸோ முருகப்பெருமானின் அருளை பெற இந்த ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானை, வள்ளி தேவானையை வணங்கலாம். மேம், இந்த வருஷம் அறுபடை வீட்டுல 2 படை வீட்டுக்கு வந்து கும்பாபிஷேகம் அடுத்தடுத்த மாதங்கள்ல வருவது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்பதான் நம்ம திருச்செந்தூர் முருகர் கோவிலோட கும்பாபிஷேகம் பார்த்தோம். அதனை தொடர்ந்து இப்ப இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே நமக்கு வந்து திருப்பரங்குன்றம் முருகர் கோவில் கும்பாபிஷேகம் 12 வருஷம் முன்னாடி அதுதான் நடந்தது. ஆமா, 12 வருஷம் கழிச்சும் நீ ஆன்மீக பரிகாரம் சேனல் வச்சிருந்து நானும் பண்ணேன்னா இதேதான் நம்ம சொல்லுவோம், அடுத்தடுத்து வந்தது அப்படின்னு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை எந்தெந்த கோயில் எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணாங்களோ அது எல்லா கோயிலும் இப்ப நடக்கும். அதனாலதான் இப்ப நம்ம அடுத்த 12 வருஷம் கழிச்சு நம்ம பேசும் பொழுது இதே மாதிரிதான் பேசுவோம். பார்க்கலாம். ஆமா, நானும் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பா அப்பவும் இதே டாபிக் தான் பேசுவோம் நம்ம அடுத்த 12 இயர்ஸ்க்கு அப்புறமும். மேம், இந்த மாதிரி கும்பாபிஷேகங்களை பார்க்கறது வந்து கோடி புண்ணியம்னு சொல்றாங்கல்ல. பொதுவாவே கும்பாபிஷேகம் பாக்குறதால என்ன பலன்னு மக்களுக்கு சொல்லுங்க மேம். ஆக்சுவலா நம்மள ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரிதான் உள்ள இருக்கிற தெய்வம். அதாவது மனிதர்களினுடைய உடல் சுத்தமாக இருந்தாலும் மனிதனினுடைய மனமும் அவன் எண்ணமும் எவ்வளவு அழுக்கு இருக்கும் அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். உள்ள போகும்போது எல்லாருமே ஒரே மாதிரிதான் போறோம், வாய் மட்டும் முருகா முருகான்னு சொல்லும். ஆனா அவன் எண்ணமும் மனசும் இருக்கிற அவங்க சொந்த அப்பாவையே ஏமாத்துவான், சொந்த அண்ணன் தம்பியே ஏமாத்துவான். ஏமாத்துற உலகம் தானே. அப்ப அந்த இறைவனுக்கு இந்த மாதிரியான ஆளுங்கள் எல்லாம் இப்ப எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் 12 வருஷத்துல போயிட்டு வருவாங்க. இப்ப சுவாமியினுடைய சார்ஜ் அப்படியே குறைஞ்சிரும். அதனால கர்ப்ப கிரகத்திற்கு மேல வைக்கிறான் இல்லையா கலசம் கோவில்ல, அந்த கலசத்திற்கு வந்து ஒரு ரீசார்ஜ் பண்றதுதான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. அது வந்து ஒரு கணக்கு. இந்த இந்த மந்திர பலங்கள் எல்லாமே வந்து குறைந்து போயிடும் அப்படிங்கிறது தான். அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டேன்னா, கோவில் கோபுரத்தினுடைய கலசங்கள்ல வந்து தானியங்களை எல்லாம் போட்டு நிரப்புவாங்க. நீங்க பார்த்திருக்கலாம். இந்த தானியங்கள் எல்லாம் போட்டு நிரப்பதற்கு என்ன காரணம்னா, ஊர்ல வந்து நிறைய வெள்ளம்லாம் வந்துருது, ஊருக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துருதுன்னா எதுவுமே கோபுரம் வந்து ரொம்ப ஹைட்டு. ஸோ கோபுரத்து வரைக்கும் தண்ணி ரொம்ப போகவே போகாது. அந்த தானியங்கள் எல்லாமே வந்து இருக்கும். அப்போ ஊர்ல வந்து பயிர்கள் எல்லாம் அழிந்து விட்டது, பயிர்கள் எல்லாம் நாசம் அடைஞ்சிச்சுன்னா இந்த விதைகளை எடுத்து திரும்பவும் விதைப்பாங்க. அப்போ திரும்பவும் நமக்கு அந்த பயிர்கள் எல்லாம் வந்து விளைஞ்சிடும். ஸோ கோபுர கலசத்துல அந்த தானியங்களை நிரப்புவதற்கான காரணம் வந்து அதுதான். அண்ட் உள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்திற்கு வந்து வெளியில இருக்கக்கூடிய கொடிமரத்திற்கு, அந்த கொடிமரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தர்பையெல்லாம் கட்டி கொடி வந்து ஏத்துவாங்க. பொதுவா ஏதாவது உற்சவம், பிரம்மோற்சவம், இந்த மாதிரியான உற்சவங்களுக்கு எல்லாம் கொடிமரத்துலதான் வந்து கொடி ஏத்துவாங்க. அப்போ உள்ள இருக்கக்கூடிய சுவாமியினுடைய சக்தி வந்து வெளியில இருக்கக்கூடிய கொடிமரத்துல தொடர்பு உண்டு. இது 12 வருடத்திற்கு ஒரு முறை. இப்ப நீங்க குருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப குரு பகவான் வந்து மிதுன ராசியில இருக்கார். அடுத்த 12 வருஷம் ஆகும் குரு பகவான் மிதுன ராசிக்கு வரச்சே. ஸோ இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது கோவில் கும்பாபிஷேகத்திற்கெல்லாம் ரொம்ப உகந்த மாதம். அப்ப குரு பகவான் அந்த ஆனி மாதம் மிதுன ராசியில இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த ஃபுல்லா அந்த எனர்ஜி வந்து இருக்கும். சுவாமிக்கு வந்து அந்த நம்ம என்ன பூஜை பண்ணாலும்
அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், சுவாமிக்கான அந்த சாகித்யம்னு சொல்லுவோம், அது வந்து நிறைந்து இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்றது தான் கோவில் கும்பாபிஷேகங்கள் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய குலதெய்வமாக அந்த கோவில் இருக்கும் பொழுது நம்ம அதே ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஊர் நல்லா இருக்கணும், ஊர்ல விளையக்கூடிய விளைச்சல் நல்லா இருக்கணும், மும்மாரி மழை பொழியணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோவில் கும்பாபிஷேகங்களை பண்றாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு மேம். ஆடி கிருத்திகை பதிவுல முருகர் கோவில் கும்பாபிஷேகத்தை பத்தியும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி மேம். நல்ல அற்புதமான தகவல். தேங்க்யூ மேம்.